Hi friends, வணக்கம் and welcome to the channel. இந்த வீடியோல 1 marks remaining questions ஓட unofficial tentative key answers பார்க்கலாம் part 2 வீடியோ. So இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து இந்த questionக்கு வந்து answer சொல்லியிருந்தேன் நானு. Answer two curves are said to be connected at a point with first order continuity if இதுக்கு answer வந்து the tangents to both the curves at that point is equal. So இதுக்கு சில பேர் வந்து இந்த textbook excerpt இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. So அதுக்காக வந்து உங்களுக்கு நான் இங்க வந்து textbook proof வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். So இது வந்து எந்த புக்ல அப்படின்னா from computer graphics C version by Donald Hearn and Pauline Becker page number 341. So உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கோட எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்திருக்கேன். அதை வந்து இங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா zero order parametric continuity means simply that the curves meet. Okay, first order parametric continuity means that the first parametric derivatives அதாவது tangent lines of the coordinate functions for two successive curve sections are equal at their joining point. So first order parametric continuity அப்படின்னா first parametric derivatives அதாவது tangent lines of the coordinate functions for two successive curves are equal at their joining point அப்படின்னா தான் first order continuity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Second order continuity na both the first and second parametric derivatives of the two curve sections are the same at the intersection. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோ ஆர்டர் கண்டினியூட்டினா தான் வந்து சிம்பிளி தட் த கர்வ்ஸ் மீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆன்சர் வந்து த டான்ஜென்ட்ஸ் டு போத் த கர்வ்ஸ் அட் தட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா which of these is false with regard to adjacency matrix of a simple graph. ஸோ இதோட ஆன்சர் வந்து எது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்ரி adjacency matrix is a non-symmetric matrix. இதுதான் வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோ போடும்போது அந்த அனாலிசிஸ்ல நான் சொல்லியிருந்தேன் மெஜாரிட்டி அதாவது 42 மார்க்ஸ்ல அரௌண்ட் 25 மோர் தென் 25 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஃப்ரம் கேட் 2010ல இருந்து கேட் 2020 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்படியே அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கப்பட்டிருந்தது. அதாவது கேட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கப்பட்டிருந்தது along with few 1 or 2 net exam questions and ISRO exam questions அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி 1 மார்க்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்தந்த சப்ஜெக்டோட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஆனா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் எக்ஸசைசஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிராக்டிஸ் எக்ஸசைசஸ்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எந்த புக்ல இருந்து வந்து அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற அனாலிசிஸும் இதுல வந்து மெயின் நிறைய அட்டாச் பண்ணிருக்கேன். எல்லா ஆன்சர் கீஸுமே வந்து அந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் வந்து இந்த ஆன்சர் கீ வந்து நான் இங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து வீடியோ லென்த்தா போகுன்றதுக்காக தான் வந்து நான் அந்த புக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் ப்ரொடியூஸ் பண்ணல. ஆனா நிறைய பேர் வந்து எந்த புக்கு எந்த இது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால இந்த வீடியோல வந்து அதையும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ அதனால மேபி கொஞ்சம் வீடியோ லென்த்தா போகலாம். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ் வந்துட்டு எவ்ரி adjacency matrix is a non-symmetric matrix. இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கு வந்து என்ன ப்ரூஃப்னு பார்க்கலாம். சோ இது வந்து this extract is taken from the book Discrete Mathematics and its Applications by Kenneth Rosen. சோ என்ன சொல்லியிருக்காங்க, first adjacency matrix அப்படின்னா என்ன, adjacency matrix of a graph with respect to the listing of vertices is a n cross n 0-1 matrix. அதுல வந்து zeros and ones தான் இருக்கும், with ones as its ijth entry when vi and vj are adjacent and 0 as its ijth entry when they are not adjacent. அதாவது ரெண்டு vertices adjacent இருந்தா அந்த adjacency matrix ஓட entry வந்து 1 இருக்கும், adjacent இல்லனா அந்த adjacency matrix ஓட entry வந்து 0 இருக்கும். Okay, so aij is equal to 1 if vi vj is an edge and it is 0 otherwise. So இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த particular graph ஓட adjacency matrix இது. So A and B are adjacent and A and C are adjacent. So accordingly A ல இருந்து B க்கு வந்து entry வந்து 1 இருக்கு, A ல இருந்து C க்கு வந்து entry 1 இருக்கு, மீதி எல்லா என்ட்ரிஸும் 0 இருக்கு. So adjacent இருந்தா அந்த particular row and column ஓட entry வந்து 1 இருக்கும், இல்லனா 0 இருக்கும். So அதான் adjacency matrix. And என்ன கொடுத்திருக்காங்க, adjacency matrix of a simple graph is symmetric அப்படின்னு கிளியரா கொடுத்துட்டாங்க. Because both of these entries are 1 when vi and vj are adjacent and both are 0 otherwise.
Furthermore, because a simple graph has no loops, so questionல clear-ஆ கொடுத்திருக்காங்க adjacency matrix of a simple graph அப்படின்னு சொல்லிட்டு. So simple graph loops இருக்காது. அதனால each entry ai, that is I is equal to 1 2 3 இருக்கிறப்ப, அதாவது a11 a22 a33 அந்த மாதிரி diagonal entries வந்து 0-வா இருக்கும் அப்படின்னு இந்த bookல clear-ஆ கொடுத்துட்டாங்க. So அதன்படி இங்க adjacency matrix has entry 0 or 1, இதுவும் true. The degree of a vertex is the sum of entries in the row for V, இதுவும் true. The diagonal elements are zeros, அதுவும் true. So இது false அப்படின்னு பாத்தீங்கன்னா clear-ஆ simple graph ன்னு கொடுத்துட்டதுனால உங்களுக்கு இது வந்துட்டு non-symmetric matrix அப்படின்னு சொல்றது வந்து false. அடுத்த question வந்து the average time required to reach a storage location in memory and obtain its contents is called dash. So இதோட answer வந்து access time and இதுக்கு வந்து proof பார்ப்போம். So this is taken, அதாவது இங்க பாத்தீங்கன்னா 1 மார்க்ல கேட்டிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் questions எல்லாமே மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா எந்த புக்ல இருக்குன்னா Computer Architecture and Parallel Processing by Bharat Bhushan Agarwal and Sumit Prakash Dayal. So இந்த bookல வந்து நிறைய அதுக்குண்டா அந்த questions எல்லாம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. So இதுல வந்து page number 137ல clear-ஆ கொடுத்திருக்காங்க. The average time required to reach a storage location in memory and obtain its contents is called as the access time. Also, it refers to the round trip time from the CPU to the ith level memory. So அதன்படி இந்த answer வந்து access time. அடுத்த question, the operations performed on a semaphore are. So semaphore மூணு operations பண்ண முடியும். You can initialize semaphore, increment and decrement the semaphore. So இதுக்கு answer வந்து initialize, increment and decrement. அடுத்த question, which of the following statement is not true about view serializability? So view serializable schedule is view equivalent to a serial schedule. இது வந்து true. Every conflict serializable schedule is also view serializable. இதுவும் true. View serializable schedule may contain blind writes. இதுவும் true. So எது false அப்படின்னு பாத்தீங்கன்னா every view serializable schedule is also conflict serializable. இதுதான் வந்து உங்களுக்கு not true. Next, in which memory the data can be stored as charge on capacitors? Actually அது வந்து charge, but questionல change அப்படின்னு கொடுத்திருக்காங்க, spelling mistake இருக்கு. So இதுக்கு வந்து answer வந்து dynamic RAM. அடுத்த question வந்து cyclomatic complexity metric provides designer with information regarding the number of dash. So it provides information about independent logic paths in the program. Programல எத்தனை logical independent logic paths இருக்குன்ற information நம்மளுக்கு cyclomatic complexity மூலமா வந்து கிடைக்கும். Next, identify which is not a consumable resource. உங்களுக்கு வந்து signals, interrupts and messages are consumable resources. So IO தான் வந்து உங்களுக்கு not a consumable resource. அடுத்த question பாத்தீங்கன்னா which memory is used to increase the speed of processing by making current programs and data available to the CPU at the rapid rate? So இதுக்கு answer வந்து cache memory. Again இதுக்கு இதோட answer குண்டான proof வந்து நாம இப்ப screenல பார்க்கலாம். இது வந்து this is also from the same book, Computer Architecture and Parallel Processing by Bharat Bhushan Agarwal and Sumit Prakash Dayal, page number 119ல கொடுத்திருக்காங்க. Cache memory is the high speed memory that is used in computer system to compensate the speed differential between the main memory access time and the processor logic. A very high speed memory called cache is used to increase the speed of processing by making current programs and data available to the CPU at a rapid rate. அடுத்த question, the integrity of a file system is checked out by using dash instruction. So answer வந்து FSCK instruction. அதுக்கப்புறம் வந்து question number 63, name the concept used in large computer system that permits the user to construct programs as though large memory space were available equal to auxiliary memory. So இதுக்கு answer வந்து virtual memory. Next வந்து the approach of software testing is to design test cases to. So இதோட answer வந்து break the software. உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே பார்க்கும்பொழுது வந்து ஆன்சர் வேற ஏதாவது இருக்கிற மாதிரி தோணினாலும் எக்ஸாக்டா பிரேக் த சாஃப்ட்வேர் அப்படின்ற அந்த வேர்டை வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பை பிரஸ்மன் அந்த நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் டெக்ஸ்ட் புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. பிரேக் த சாஃப்ட்வேர்னே வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சாப்டர்ல எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்திருக்காங்க. அதனால இதோட ஆன்சர் வந்து பிரேக் த சாஃப்ட்வேர்.
அடுத்த question, when all fragments of a message have not been received within the designated amount of time, which error message will be sent by ICMP? So இதோட ஆன்சர் வந்து டைம் எக்ஸீடட் அப்படின்ற எரர் மெசேஜ் தான் வந்து எல்லா மெசேஜ் ஃப்ராக்மெண்ட்ஸும் வந்து அந்த பர்டிகுலர் டைம்குள்ள வந்து ரீச் ஆகல, ரிசீவ் ஆகல ரிசீவர்னால அப்படின்னா டைம் எக்ஸீடட் அப்படின்ற எரர் மெசேஜ் தான் வந்து ஐசிஎம்பி சென்ட் பண்ணும். ஸோ அதுக்குண்டான ப்ரூஃப் தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். எந்த புக்ல அப்படின்னா டிசிபி/ஐபி த அல்டிமேட் ப்ரோட்டோகால் கைட், பேஜ் நம்பர் 128, அண்ட் இந்த புக்கோட ஆத்தர் வந்து பிலிப் மில்லர். இந்த புக் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க் புக்ஸ்லயுமே இந்த இது இருக்கு. பட் இங்க வந்து உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த புக் ப்ரூஃப் இங்க ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டைம் எக்ஸீடட் அப்படின்ற இதுல வந்துட்டு as datagrams pass from one router to the next en route to the destination, the time to live field contained in the IPv4 header is decremented. Any router that decrements this field to 0 must then discard the datagram and inform the source host that this has occurred via the time exceeded ICMP message. Similarly, when a target host receives the first fragment of a multi-fragment datagram, it will start a timer such that all fragments of the datagram must now be received before this timer expires. அதாவது ஒரு டேட்டாகிராம்ல மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குன்னா ரிசீவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ரிசீவ் பண்ணவொன்னு ஒரு டைமர் ஸ்டார்ட் பண்ணிரும். அந்த டைமருக்கு உள்ள எல்லா ஃப்ராக்மெண்ட்ஸும் ரிசீவ் ஆகணும். சப்போஸ் அந்த டைமர் எக்ஸ்பயர் ஆகுற வரைக்கும் வந்து எல்லா ஃப்ராக்மெண்ட்ஸும் டைமர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு ஆனா எல்லா ஃப்ராக்மெண்ட்ஸும் ரிசீவ் ஆகல அப்படின்னா the fragments received so far will be discarded. அது வரைக்கும் ரிசீவ் ஆன ஃப்ராக்மெண்ட்ஸும் வந்து டிஸ்கார்ட் பண்ணிரும் ரிசீவர். அண்ட் என்ன மெசேஜ் அனுப்பும், டைம் எக்ஸீடட் ICMP மெசேஜ் will be sent to the source host to indicate that this has happened. So எந்த ICMP error message இங்க சென்ட் ஆகும், time exceeded ICMP message will be sent to the source host to indicate that this has happened. No reassembly ever takes place at the intermediate routers. Therefore, this latter type of time exceeded message will always be sent from the target host. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த question வந்து consider the following ER model. Which of the following statement is false? So இங்க ஒரு ER மாடல் கொடுத்திருக்காங்க, எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து attribute A5 is multi-valued attribute. மல்டிவேல்யூட் ஆட்ரிபியூட் வந்து ஆட்ரிபியூட் A2 பாருங்க, அந்த மாதிரி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ A5 வந்து அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணல. ஸோ அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் த நோட் வித் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ மின் இன் அ பைனரி சர்ச் ட்ரீ. எப்படி வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீல ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நம்ம நோட் வித் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வி கீப் டிராவர்சிங் லெஃப்ட். நம்ம ஏன்னா வந்து ஒரு பர்டிகுலர் நோட் எடுத்தீங்கன்னா the values to the left will be less than that node and the values to the right will be greater than that node. So நம்ம left traverse பண்ணிட்டே இருக்கும் பொழுது until we reach a node with no left subtree, we will get that அந்த நோட வந்து நம்ம node with the smallest value அப்படின்னு சொல்லலாம். So answer வந்துட்டு இங்க option A. Next question, the following grammar G is. ஒரு கிராமர் கொடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன டைப் ஆஃப் கிராமர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இட் இஸ் SLR1 கிராமர், பட் இட் இஸ் நாட் LL1 கிராமர். சோ இது வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளோட கம்பைலர் டிசைன் பை ஆல்ஃபிரட் எஹோ, ரவி சேத்தி அண்ட் உல்மன் அந்த புக்ல வந்துட்டு எக்ஸசைஸ் பிராக்டிஸ் எக்ஸசைசஸ் இருக்கும் இல்லையா, அதுல எக்ஸசைஸ் நம்பர் 4.6.6 எக்ஸசைஸா கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸசைசஸ்க்கு தனியா சொல்யூஷன்ஸ் வந்து இன்னொரு புக்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸசைசஸ்ல இந்த இது இருக்கு, அதுல கொடுத்திருக்காங்க இட் இஸ் SLR1 அண்ட் நாட் LL1. ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா RHS ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் SAவும் வந்து A தான் வரும், ஃபர்ஸ்ட் ஆஃப் Aவும் வந்து A தான் வரும். ஸோ LL1 பாசிங் டேபிள் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து யூ வில் கெட் மல்டிபிள் என்ட்ரிஸ் இன் த LL1 பாசிங் டேபிள். So multiple entries LL1 parsing table இருந்தா அது வந்து it is not a LL1 grammar. So அதனால இந்த grammar வந்து it is not LL1. ஆனா அதே சமயம் நம்ம SLR1 parsing table construct பண்ணும்போது இந்த டேபிள் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கான்ஃபிளிக்ஸ்மே இல்ல, ஷிஃப்ட் ரெடியூஸ் கான்ஃபிளிக்ஸ் எதுவுமே இல்ல. அதனால வந்து it is a SLR1 grammar. அடுத்த கொஸ்டின் வந்து a software process model is. இதுக்கு ஆன்சர் வந்து a representation of the way in which software is developed.
Next question, which command is used to change the columns definition in a table? இதுக்கு answer வந்து alter table. Next question வந்து which printer uses a rotating photographic drum that is used to imprint the character images? So இங்க keyword வந்து rotating photographic drum. So இதோட answer வந்து laser printer. So இதோட proof இங்க கொடுத்திருக்கேன். நிறைய புக்ஸ்ல உங்களுக்கு இந்த இது கிடைக்கும் ஆன்சர். நான் கொடுத்திருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் பை நாகேஷ் ஜெயதக், பேஜ் நம்பர் 167ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல லேசர் பிரிண்டர் பாத்தீங்கன்னா laser printer imprints the character images by using a rotating photographic drum and the resulting pattern is transferred to paper in the same way as a photocopier அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And laser printer is a non-impact printer whereas daisy wheel and dot matrix are impact printers. So இதோட answer வந்து laser printer. Next question வந்து token ring allows each station to send dash frame per turn. So இதுக்கு answer வந்து 1 frame per turn. At the question, HTTP status code for success category starts with 2. 2 தான் இதோட answer. அடுத்த question வந்து matrix representation for 3D with respect to y-axis is represented as. So இதுல வந்து nearly perfect answer அப்படின்னா வந்து option D. ஆனா option D ல வந்து சில errors இருக்கு, சில mistakes இருக்கு. So maybe இந்த question வந்து இந்த questionக்கு grace marks கொடுக்கப்படலாம், இல்லனா வந்து இது ரெப்ரசன்டேஷனுக்கு போய் ஃபைனல் கீழ வந்து இதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கிடைக்கலாம், இல்லனா ஆப்ஷன் டி வந்து ஆன்சர்னு சொல்லலாம். அடுத்த क्वेश्चन வந்து a simple measure of reliability is mean time between failure and is given by dash where MTTF is mean time to failure and MTTR is mean time to repair. So இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆன்சர் வந்து MTTF plus MTTR இதுதான் வந்து mean time between failure ஓட representation and இது வந்து taken from software engineering by Pressman அந்த புக்ல இருந்து தான் இந்த ஆன்சர் டெரைவ் பண்ணிருக்கோம். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா அதே மாதிரி in between சில क्वेश्चंस இருக்காது, அது வந்து in betweenல இருக்கக்கூடிய GK questions ஆல்ரெடி நான் வந்து 2 மார்க்ஸ் வீடியோல GK questions தனியா வந்து 10 क्वेश्चंஸ்க்கு ஆன்சர்ஸ் போட்டுட்டேன். அதனால in between சில questions இருக்காது and சிலது வந்து ambiguous questions-ஆ இருக்கு. either questions wrong-ஆ இருக்கும் இல்லனா answers wrong-ஆ இருக்கும். அந்த மாதிரியான questions-உம் வந்து நான் இதுல include பண்ணல. So அடுத்து பாத்தீங்கன்னா what will be the output of the following code? document.write screen.width plus screen.width. So actually வந்து screen width property வந்து it will return the total width of the user screen in pixels. So அதாவது browser ஓட width வந்து pixelsல represent பண்ணும். ஆனா இதுல வந்து சில mistakes இருக்கு, syntax errors இருக்கு. So அத வந்து இக்னோர் பண்ணாங்கன்னா ஆன்சர் வந்து browser width-ஆ இருக்கும். ஆனா அத அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா ஆன்சர் வந்து எரரா இருக்கும். சோ ரெண்டுல எது வேணா வந்து ஆன்சரா டிஆர்பி கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா which attribute in image tag is used to specify the text to be displayed when browsers are not able to display the image? So இதுக்கு ஆன்சர் வந்து alt attribute. அதுக்கப்புறம் வந்து the location of a file on the internet is called as its ஆன்சர் வந்து uniform resource locator. அடுத்து evolutionary prototyping is generally preferred than throwaway prototyping because இதுக்கு ஆன்சர் வந்து it allows reuse of the initial prototype. throwaway prototypingல வந்து initial prototype நம்ம வந்து reuse பண்ண மாட்டோம். So ஏன் evolutionary prefer பண்றோம்னா it allows reuse of the initial prototype. And இதுவும் வந்து software engineering by Pressman bookல இருந்து ரெஃபர் பண்ணது. Next வந்து what is an inode in Unix? ஆன்சர் வந்து file information. அதுக்கப்புறம் வந்து which mode of transfer method is used in low speed computers? இதுக்கு ஆன்சர் வந்து programmed input output. அடுத்த question வந்து Bressenham's line drawing algorithm scan converts the lines using இதுக்கு ஆன்சர் வந்து incremental integer calculations. அடுத்த question வந்து which one of the following statements is false? So இதுக்கு ஆன்சர் வந்து எது false ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து if some NP complete problem belongs to P then P is not equal to NP. So இதுதான் வந்து false. அடுத்து வந்து what is the default of type attribute of input element? The default வந்துட்டு text, அதான் default. அடுத்த question வந்து assume a page reference string for a process with m frames, initially all empty. The page reference string has length p
with n distinct page number occurring in it. For any page replacement algorithm, what is a lower bound and an upper bound on the number of page faults? So lower bound வந்து n and upper bound on the number of page faults வந்து p. And இது வந்து எந்த இதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் பை கேல்வின் அண்ட் சில்பர்-ஸ்கேட்ஸ். இதுல virtual memory chapter 9 வந்து virtual memory. அதுல practice exercises at the back of the chapter இருக்கு இல்லையா, சாப்டரோட பேக்ல இருக்கக்கூடிய practice exercisesல practice exercise number 9.2ல இந்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. assume that you have a page reference string for a process with m frames. அதே கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு, அதுல ஆன்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க. lower bound on the number of page faults வந்து n and upper bound on the number of page faults வந்து p. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா mail services and delivery services are available to network users through the dash layer. இதுக்கு ஆன்சர் வந்து application layer. Next, which of the following incorporates all communication in a home or building into a single interface? இதுக்கு ஆன்சர் வந்து ISDN. Next question வந்து the non-leaf nodes of a B plus tree has with fixed value of n. இதுக்கு ஆன்சர் வந்து option B, n/2 to n children. And இதோட proof இங்க பார்த்திருக்கோம். இந்த இது வந்து எங்க இருந்து எடுத்ததுன்னா database system concept 6th edition by Silber-Scatz, Korth and Sudarshan அந்த புக்ல இருந்து. அதுல வந்து கொடுத்திருக்காங்க a non-leaf node, that is root or an internal node, has between seal of n/2 and n children or pointers. அதே மாதிரி leaf node இருந்தா it has between seal of n-1/2 and n-1 values. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு the C function f is defined by. so ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுல வந்து 3 parameters இருக்கு. variable a is a pointer to b, b is a pointer to c and c is an integer currently with value 4. if we call f of c, b, a, what is returned? so இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆம்பிகுவஸ் கொஸ்டினா இருக்கு. ரிட்டர்ன் x plus y plus z அந்த இடத்துல கொஞ்சம் ஆம்பிகுவிட்டி இருக்கு. அண்ட் இது வந்து க்ளோஸும் ஆகல ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனுக்கு போகவும் கிளைம் கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கவும் சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டா எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கம்பைலர்ஸ் பிரின்சிபிள்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பை ஆல்ஃபிரட் எஹோ, லாம் அண்ட் சேத்தி. இந்த புக்ல நம்மளோட ஸ்டாண்டர்ட் கம்பைலர் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 441ல புக் பேக் எக்ஸசைஸா இது இருக்கு. இது ஒரு எக்ஸசைஸா இருக்கு. எந்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 7.2.6 சாப்டர் நம்பர் 7ல எக்ஸசைஸா கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் the C function f is defined by அதே ஃபங்க்ஷன் தான். ஆனா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்து ரிட்டர்ன் x plus y plus z ன்னு கொடுத்திருக்காங்க. பட் இங்க x plus star py plus star ppz அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து எக்ஸசைஸ். அண்ட் எக்ஸசைசஸ்க்கு சொல்யூஷன்ஸ் வந்து இன்னொன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த புக்கோட ஆத்தர். அண்ட் அந்த சொல்யூஷன்ல வந்து ரிட்டர்ன் x plus y plus z ன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே கொஸ்டின் தான் இது. அண்ட் அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட் புக் the answer வந்து 21 f of c b a. if you call that function with f of c b a, answer வந்து உங்களுக்கு 21 கிடைக்கும். so c is passed by value. so the process is எப்படி வந்து உங்களுக்கு 21 கிடைக்கும், அந்த ப்ராசஸ் அந்த வேல்யூஸ் ஒவ்வொரு தடவை ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்ற இதுவும் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதோட ஆன்சர் வந்து 21. இஃப் இது வந்து கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய கொஸ்டினா இதுவாகல அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 21 இருக்கும். அண்ட் next question, which signal CPU activates to inform the external DMA that the buses are in high impedance state? so இதுக்கு ஆன்சர் வந்து bus grant signal CPU activate பண்ணும். next வந்து which of this is not a characteristic of red black trees? so பாத்தீங்கன்னா paths from the root to any leaf have the same number of black nodes. இது ஒரு characteristic தான். children of a red node are always black. இதுவும் ஒரு characteristic தான். it is a binary search tree. இதுவும் ஒரு characteristic தான். root node is always red. இதுதான் வந்து உங்களுக்கு false. root node is always black in a red black tree. so அடுத்த question வந்து in graph coloring where labels are colors, a k coloring is proper if. so இதுக்கு ஆன்சர் வந்து adjacent vertices have different labels. இதுதான் வந்து ஆன்சர். இதோட proof பார்ப்போம். so proof is from page number 103 of the book Fundamentals of Graph Theory by Alan Beckel. and இந்த proof வந்து உங்களுக்கு மத்த graph theory booksலயுமே இருக்கு.
So இங்க பாத்தீங்கன்னா first vertex coloring of a graph na it assigns one color to each vertex. Proper vertex coloring na enna, it requires that adjacent vertices are colored differently அப்படின்னு clear கொடுத்திருக்காங்க. And K coloring of a graph na enna, proper vertex coloring using colors 1 2 3 up to K, not necessarily all of them. And a graph is K colorable if it has K coloring. So இதன்படி நம்ம வந்து ஆன்சர் வந்து adjacent vertices இங்க கொடுத்திருக்காங்க, கிளியரா கொடுத்திருக்காங்க. கலர் லேபிள்ஸ்னா கலர்ஸ்ன்ற போது கே கலரிங் எப்போ நம்ம ப்ராப்பர் கே கலரிங் சொல்லுவோம் அப்படின்னு தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து adjacent vertices have different labels. அடுத்த question, when the projection is not perpendicular to the view plane, we have dash projection. So இதுக்கு ஆன்சர் வந்து oblique projection. And இதோட ப்ரூஃப் வந்து நான் 2 புக்ல இருந்து இது பண்ணிருக்கேன். ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக் வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் சி வெர்ஷன் பை டொனால்ட் ஹர்ன் அண்ட் பாலின் பெக்கர். அந்த புக்ல வந்து பேஜ் நம்பர் 459ல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, when the projection is perpendicular to the view plane, we have an orthographic parallel projection. Otherwise na என்ன அர்த்தம்? projection is not perpendicular to the view plane, we have an oblique parallel projection. அதே மாதிரி இன்னொரு புக்கும் கொடுத்திருக்கேன், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பை நீதா, பேஜ் நம்பர் 256ல this is oblique parallel projection as the projection lines are not perpendicular to the view plane அப்படின்னு கிளியரா கொடுத்திருக்காங்க. So இதோட ஆன்சர் வந்து when the projection is not perpendicular to the view plane, we have oblique projection. Next question, which memory is used for implementing main memory? Main memory implement பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? ஆன்சர் வந்து dynamic RAM. And இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் பை மோரிஸ் மனோ, இந்த புக்ல பேஜ் நம்பர் 450ல உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மெயின் மெமரி இஸ் த சென்ட்ரல் ஸ்டோரேஜ் யூனிட். இட்ஸ் ரிலேட்டிவ்லி லார்ஜ் அண்ட் ஃபாஸ்ட். And integrated circuit RAM chips are available in 2 modes, static and dynamic. The static RAM consists of internal flip-flops that store the binary information. The stored information remains valid as long as power is applied to the unit. The dynamic RAM stores the binary information in the form of electric charges that are applied to capacitors. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, the stored charge on the capacitors tends to discharge with time, and the capacitors must be periodically recharged by refreshing the dynamic memory. And the static RAM is easier to use and has shorter read-write cycles. And one of the major application of static RAM is in implementing the cache memory. Cache memory implement பண்றதுக்கு வந்து நம்ம static RAM யூஸ் பண்ணுவோம். ஆனா dynamic RAMs are used for implementing the main memory அப்படின்னு கிளியரா நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்லயே கொடுத்திருக்காங்க. Next question, during an FTP session, the data connection is opened dash. So இதுக்கு ஆன்சர் வந்து as many times as necessary. Data connection will be opened as many times as necessary. And இதுக்கு proof வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பை ஃபரோசன் பேஜ் நம்பர் 60ல பாத்தீங்கன்னா, லைஃப் டைம் ஆஃப் த 2 கனெக்ஷன்ஸ், அதாவது FTPல 2 கனெக்ஷன்ஸ் இருக்கும், டேட்டா கனெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கனெக்ஷன், அதை பத்தி சொல்லியிருக்காங்க. The 2 connections in FTP have different lifetimes. The control connection remains connected during the entire interactive FTP session. The data connection is opened and then closed for each file transfer activity. It opens each time commands that involve transferring files are used, and it closes when the file is transferred. அதாவது நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து டேட்டா கனெக்ஷன் ஓபன் ஆகும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே டேட்டா கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும். And when the control connection is opened, the data connection can be opened and closed multiple times if several files are transferred. So அதுதான் வந்து இங்க ஆன்சர். It is opened as many times as necessary. ஓகேவா? அடுத்த question, for a select query, select star from loan where amount is greater than 2000 and branch is equal to TPK. The equivalent relational algebra expression எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இங்க கொடுத்துக்கிற ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சர் இதுல வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஷீட்ல வந்து கொஸ்டின்ஸும் இதே ஆர்டர்ல இருக்காது அண்ட் ஆப்ஷன்ஸும் ஷஃபிளா இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க எந்த ஆப்ஷன்னு. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ இதோட வந்து நம்மளோட 1 மார்க்ஸ் அனாலிசிஸ் முடிவடைது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.